சக்தி, என்ன எல்லாரும் வாயை பார்த்து நிக்கிறிய? ஆமா ஆமா ஆமா, இருங்க இருங்க. சக்தி, போய் ஆரத்தி ரெடி பண்ணு போ. போம்மா, இப்போ எடுத்துட்டு வந்துரு. இந்த வீடு தானா? கன்ஃபார்மா? இந்த வீடு தான் சார். சரி வாங்க. கொடுங்க. தரேன் சார். சார், யாரு நீங்க? அன்னபூர்ணிங்கிறது எங்க அம்மா தான். நான் தான். என்ன விஷயம்? இது உங்க வீடு தானே? உங்க பேர்ல தானே இருக்கு? ஆமா, என் வீடு தான். அந்த நோட்டீஸ் பேப்பர் கொடுங்க. சார், நீங்க யாரு சார்? சார் சார் என்ன பண்றாங்க? ஒரு நிமிஷம் சார். என்ன சார் விஷயம்? சார், என்னன்னு கேக்குறேன்ல. நீங்க பாட்டுக்கு நேரா போய் கதவுல ஏதோ ஒட்டிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ஓட்டுங்கப்பா. ஓகே சார். ஐயா, எங்க வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாருன்னு கேட்டுட்டு இருக்கோம்ல. பேங்க்ல இருந்து வந்திருக்கோம் சார். உங்க வீட்டை சீல் வைக்கிறோம். என்ன மாமா இது? இப்படி சீல் வைக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு? ஏன் மாமா சீல் வைக்கிறாங்க? வாய மூடு. எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? உன் குடும்பத்தால தான் இதெல்லாம் நடக்குது. மண்டபத்துல ஊர் ஜனங்க முன்னாடி என்கிட்ட பேப்பர்ல சைன் வாங்கின, என்ன அசிங்கப்படுத்தின. அங்க நான் தலை குனிஞ்சு நின்ன. அதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ ஆரம்பிச்சு வச்சதுதான் இங்க வந்து நிக்குது. என் வீட்டை பூட்டி என்ன வெளியே நிக்க வச்சிருக்கு. இப்ப அப்படியே உனக்கு குளிந்து போயிருக்குமே. சந்தோஷமா? என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், பேசாத. நீ என்னத்த பொண்ணுங்களை வளர்த்து வச்சிருக்க? ஒருத்தி என்ன அவமானப்பட வச்சா, இன்னொருத்தி கழுத்துல தாலி ஏறின உடனே என் வீட்டு கதவுல நோட்டீஸ் ஓட்ட வச்சுட்டா. தப்பா எடுத்துக்காத அத்தை. அவங்க பாவம் அத்தை, அவங்களையும் திட்டுறீங்க. யாரு இவளுங்களா பாவம்? என் குடிய கெடுக்க வந்தவளுங்க. இத்தனை வருஷம் கட்டி காத்த கௌரவம் இன்னைக்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே கடந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில இப்படி என்ன நிக்க வச்சுட்டாளுங்களே. சும்மா எல்லாத்தையும் எதுக்கு எங்க தலையில கட்டுறீங்க? உன் அக்கா கழுத்துல இவன் தாலி கட்டின நேரம் தான். அப்பதா தேனு, அழாத தேனு. நான் தான் இருக்கல, அழாத. உன் அக்காக்காரி வீட்டு வாசல்ல இன்னும் கால் எடுத்து வைக்கல. அதுக்குள்ளர என் குடும்பத்தையே ரோட்ல நிக்க வச்சுட்டான். தேனு, அழுவாத தேனு. இது எப்படிப்பட்ட காலுன்னு இப்பவே தெரிஞ்சிருச்சு. அப்பதா, ஏன் அப்பதா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். உன்ன சொல்லணும்டா. சீமையிலேயே இல்லாத மாதிரி இவதான் வேணும்னு ஒத்த கால நின்ன. இப்ப பாரு, குடும்பத்தையே வெளியே நிக்க வச்சுட்டா. என்ன ராசியோ என்னமோ. உங்க லட்சணம் எல்லாம் தெரிஞ்சுதான் உன் புருஷன் ஓடி போயிருக்கேன். அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே இது. புருஷனையே ஓட விட்டவ இவ. இங்க நிக்கிறவ என்கிட்ட கையெழுத்த வாங்கி என் தலைய குனிய வச்சவ. இவ மூத்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இன்னும் வரல, நம்மள வீதிக்கு கொண்டு வந்துட்டா. இப்படி ஒரு கரகம் பிடிச்சவளை நான் பொண்ணு எடுத்தேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். நீ முதல்ல அழுவாத தேனு, நான் இருக்கேன்ல. அம்மா, ஏம்மா இப்படி வார்த்தையை கொட்டிக்கிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் இப்போ அவங்க நம்ம குடும்பம். ஏய், இவளுங்களை நம்ம வீட்டுக்குள்ள விட்டதுனால தான்டா இப்ப நம்ம இந்த நிலைமையிலேயே நிக்கிறோம். எல்லாமே ஏன் தப்புதான். ரோட்ல கிடக்கிறவளை கோபுரத்துல கொண்டு வந்து வச்சேன் பாரு. இன்னைக்கு என் வீடு என் கையை விட்டே போயிடுச்சு. இவ என்னமா சொன்னாலே, என் அக்கா வீட்டுக்கு வந்த நேரம் வீட்டுல கெட்டது எதுவும் நடக்கூடாதுன்னு தோ நடந்துருச்சே. அப்புறம் என்ன, நம்ம கிளம்பலாமா? ஓகே சார். தேனு, அழுவாத தேனு.
டேய் இந்தாடா 40,000 ரூபாய் இருக்கு கரெக்டா கட்டிடுவல்ல? கொடுத்துட்டல, எப்படி டான்னு போய் கட்டுறேன்னு பாரு. டேய் மனோ, என்னடா இது? ஏன் 3 மாசமா பணம் கட்டாம விட்ட? அப்பா இல்லப்பா, நான் கட்டிட்டேன்ப்பா. டேய், பணம் கட்டியிருந்தேன்னா எப்பறம் வீட்டுக்கு சீல் வைக்க வருவாங்க? மாசம் மாசம் பணம் கட்டுறேன்னு தான் அப்பத்தா கிட்ட கணக்கு காட்டிக்கிட்டு இருந்த. அப்போ இத்தனை நாள் பொய்யா சொல்லிக்கிருந்த. அண்ணா, நான் ஏன்னா போய் சொல்ல போறேன்? நீ தொழில் செஞ்சு முன்னேறணும்னு தானே என் வீட்டை வச்சு உனக்கு பணம் வாங்கி கொடுத்தேன். சரியா அதை கட்டி முடிக்கணும்னு உன்கிட்ட நான் சொன்னேனா இல்லையா? அப்பதா இப்படி என்ன வீட்டை விட்டு வெளியே நிக்க வச்சிட்டேல்ல. ஐயோ, இத பாரு, மரியாதையா சொல்லிடு, அம்புட்டு பணத்தை என்னடா செஞ்ச? டேய் சொல்றா. வந்த காசுல தான் மண்டபத்துக்கு செலவு பண்ணி ஆட்டம் போட்டிருக்காங்க. ஹலோ, என்ன ஆ? எங்களுக்கெல்லாம் அடுத்தவங்க பணத்தை அப்படி எடுத்துக்கிற பழக்கமே கிடையாது. யாரு என்ன பண்ணிருக்காங்கன்னு ஊருக்கே தெரியும். பாத்தியலா அம்மாச்சி எப்படி பேசுறான்னு? ஏய், என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? ஓவரா வாயாடிட்டு இருக்காத. மீனாட்சி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். உங்க பேரன் காசெல்லாம் நான் எடுக்கல. ஏம்மா, கல்யாண பேச்சு எடுத்ததே இப்பதானம்மா. இவன் 3 மாசமா பணம் கட்டலன்னு சொல்றாங்களே. ஏன்பா மனோ, என்னாச்சு? அப்பா நான் பணத்தை கொடுத்து விட்டு கட்டிட்டேன்பா. கொடுத்து விட்டு கட்டினியா? யார்கிட்டடா? நம்ம ஜீவா கிட்ட. உன்னாலதான் இத்தனை நாள் அவனை வீட்டுக்குள்ளேயே நான் விட்டு வச்சிருக்கேன். இப்ப பாத்தியா, நம்ம எல்லாரையும் வெளியே தள்ளிட்டான். சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு. எங்களுக்கே ஒன்றும் புரியல. கொஞ்சம் டைம் கொடுங்க, பணத்தை என் பையன் கட்டிடுவான். முறையா கல்யாணமாயி புருஷன் பொண்டாட்டியா வீட்டுக்கு வர நேரம். இந்த நேரத்துல வீட்டை பூட்டி வச்சா நீங்க தான் கொஞ்சம் மனசு வைக்கணும். உங்க வீட்டுல கல்யாணம் நடந்திருக்கு தான், அதுக்காக எங்க ரூல்ஸை நாங்க மாத்திக்க முடியுமா? நீங்க பணத்தை கட்டிட்டா நாங்க சாவியை கொடுத்துட போறோம். சாரி சார், எங்களால ஒன்றும் செய்ய முடியாது சார். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க.